இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 NCERT மேக்ஸ் சாப்டர் 14 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸசைஸ் 14.1 செவன்த் சம். To find the concentration of SO2 in the air in parts per million, the data was collected the 30 for localities in certain city and presented below. Find the mean concentration of SO2 in the air. இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SO2 வந்து ஏரில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. இதில் வந்து ஒரு 30 லொக்காலிட்டிஸ் ஆஃப் த சர்டன் சிட்டியில் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து 0.00 0.04 இதில் வந்து ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்ம வந்து மீன் தான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம எழுதலாம். 0.002 0.04 இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி 4. அதே மாதிரி இங்கே 0.042 0.08 இங்கே 9 0.082 0.012 இங்கேயும் 9 0.12 0.16 2 0.16 0.24 0.22 0.24 இங்கே வந்து 2. இப்போ நம்ம வந்து எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து என்னன்னா அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை 2. இங்கே வந்து அப்பர் லிமிட் எவ்வளோ 0.00 ப்ளஸ் 0.04. அப்போ டிவைடட் பை 0.04ன்னு இருக்கும். டிவைடட் பை 2னா இங்கேயும் 2 தான் வரும். அப்போ 0.02. அதே மாதிரி 4 ப்ளஸ் 8 போது 12 டிவைடட் பை 2 6. அப்போ 0.06. இங்கே வந்து 8 ப்ளஸ் 12னா 20 டிவைடட் பை 2 வந்து 10 ஆகும். அப்போ 0.10. இங்கே வந்து 12 ப்ளஸ் 16 போது 10 20 26 28 28 டிவைடட் பை 2 வந்து 14. அப்போ 0.14. இங்கே வந்து 16 ப்ளஸ் 20 வந்து 36 36 டிவைடட் பை 2 அப்போனா 18 0.18. இங்கே வந்து 20 44 டிவைடட் பை 2னா அப்போ 0.22. அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதுவும் நம்ம வந்து டைரக்ட் மெத்தட்லேயே வந்து நமக்கு ஸ்மால் வேல்யூஸ் தான் வரும். நம்ம அதனால் இதை வந்து நம்ம டைரக்ட் மெத்தட்லேயே போட்டுடலாம். எஃப் எக்ஸ் இங்கே வந்து நம்ம டைரக்ட் மெத்தடே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். 4 2s are 8. அப்போ 0.08. 6 9s are 54. அப்போ 0.54. 9 10s are 90. அப்போ 0.90. 2 14s are 28. அப்போ 0.28. 4 18s are வந்து 4 8s are 32 72. அப்போ 0.72. இது வந்து 2 into 22 44. அப்போ 0.44. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம வந்து சமேஷன் எஃப்எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும். இதை நம்ம ப்ளஸ் பண்ணணும். 12 20 22 26. அப்போ 26 7 14 18 19 20 7 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29. அப்போ 29 இங்கே வந்து பாயிண்ட் இருக்குது. அப்போ 2.96. இங்கே சமேஷன் எஃப் ஈக்குவல் டு 10 13 9 18 20 24 28 30. சமேஷன் எஃப் வந்து 30. இப்போ டைரக்ட் மெத்தட் தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைரக்ட் மெத்தட் இதோட ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எக்ஸ் பை சமேஷன் எஃப் 2.96 டிவைடட் பை 30. இப்போ இதில் வந்து பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறதுக்கு 296 30 into
100 நம்ம எடுத்துட்டோம்னா அந்த பாயிண்ட் வந்து இதாயிரும். ஸோ 296/3000. இப்போ இது வந்து நம்ம 2ஆல் இது பண்ணோன்னா 2 1 2 4 சார் 8 2 8 சார் 16 2 7 சார் 14 2 5 சார் 10 2 7 சார் 7 4 சார் இப்போ 2 3 சார் 6 2 7 சார் 14 5 3 75 2 3 சார் 6 7 அப்போ 37 divided by 375. இப்போ 37 divided by இப்போ 375 இங்கே 37. இப்போ நம்ம வந்து 0 பாயிண்ட் வச்சு இங்கே 0 இது பண்ணாலும் அகெயின் நம்ம வந்து 0 தான் சேர்க்கணும். த்ரீ 7 5 அதனால 0 பாயிண்ட் வச்சு நம்ம அகைன் ஒரு 0 போட்டுட்டோம். ஆனால் அது இதாகாது. அதனால நம்ம இன்னொரு 0 ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு 0 நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிட்டோம். இப்போ 375 9 சார் 5 9 சார் 45 7 9 சார் 63 64 65 66 67 27 28 29 30 31 32 33 27 28 29 30 31 32 33 அப்போ 9 சார் 3 3 7 5 10 இங்கே 9 இங்கே 6 5 இங்கே 2 3 நம்ம இங்கே 0 போட்டுக்கலாம். 3 7 5 8 5 சார் 40 7 8 சார் 56 60 3 சார் 24 30 அப்போ இங்கே வந்து 3000 வரும். 5250 இங்கே அகெயின் நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். 6 5 சார் 35 42 43 44 45 6 3 சார் 18 19 20 21 22 அப்போ 6 சார் 2250 0 இங்கே 10 இங்கே 4 5 4ல் இருந்தால் 250 அகெயின் வந்து 6 தான் வரும். அப்போ 0.0986 தான் வரும். ஸோ இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 0.09 இங்கே வந்து 8 இருக்குது, இங்கே வந்து 6 இருக்குது. அப்போது 5க்கு அப்புறமா வந்ததுன்னா இந்த 8 வந்து நம்ம ஒரு +1 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 8க்கு பதிலாக நம்ம 9 நம்ம போட்டுக்கலாம். அப்போ 0.099 parts per million. அப்போ மீன் எவ்வளோ? concentration of SO2 in the air equal to 0.099 ppm. Next, 8th sum. A class teacher has the following absentee for 40 students of a class for the whole term. Find the mean number of days a student was absent. இதில் வந்து ஆப்சன்டீஸோட லிஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. நம்பர் ஆஃப் டேஸு, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. இதை வந்து நம்ம நம்பர் ஆஃப் டேஸு, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் டேஸு, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை 2. அப்பர் லிமிட் எவ்வளோ? 0 + 6 டிவைடட் பை 2னா இங்கே வந்து 3. 6 + 10 வந்து 16. 16 டிவைடட் பை 2 வந்து 8. இங்கே வந்து அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் வந்து 10 + 14 வந்து 24. 24 டிவைடட் பை 2 வந்து 12. 14 + 20 வந்து 34. 34 டிவைடட் பை 2 வந்து 34 டிவைடட் பை 2 2 1 சார் 2 17.
20னா 48 48 டிவைடட் பை 2 வந்து 24. அடுத்து 28 + 38 இது வந்து 38 48 58 59 60 61 62 63 64 65 66 அப்போ 33. 40னா 78 78 டிவைடட் பை 2 2 3s are 6 9 அப்போ 39. இதில் வந்து நம்ம மிட் நம்பர் வந்து எழுத முடியாது, ஏன்னா கிளாஸ் இன்டர்வல் வந்து மாற்றி மாற்றி இருக்குது. 3 8 அப்புறம் இங்கேயும் வந்து 4 5 6 7 8 5 இதுக்கு வந்து 9 10 11 12 இங்கே வந்து 4 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே 13 14 15 16 17 இங்கே 5 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி தான் டிவைட் பண்ணணும். அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட். ஸோ எல்லா இதுலேயும் நம்ம போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும். மிட் வேல்யூ எடுக்கிறேன்ட்டு தப்பாக போட்டுறக்கூடாது. இப்போ எஃப்எக்ஸே நம்ம எடுத்துடலாம், ஏன்னா வேல்யூஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது. அதனால் நம்ம டைரக்ட் மெத்தடே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எஃப் இன்ட்டு எக்ஸ் 11 3s are 33 இங்கே 80 7 12s are 84 17 4s are 17 4 68 24 4s are 16 96 இங்கே வந்து 3 3s are 99 இங்கே 39. இப்போ சமேஷன் இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். சமேஷன் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே சமேஷன் எஃப் 21 28 29 30 32 36 40 வருது. ஸோ இங்கே 7 15 21 21 30 39 அப்போ 39 16 இங்கே 18 வருது. 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 38 39 40 41 42 43 44 45 46 49 அப்போ 499 வருது. இப்போ டைரக்ட் மெத்தடோட இங்கே நம்ம என்ன இது யூஸ் பண்ணியிருக்கோம், டைரக்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப் எக்ஸ் பை சமேஷன் எஃப் 499 பை 40. இதை நம்ம அப்படியே நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். 499 40 99 42s are 80 9 1 பாயிண்ட் வச்சு 0 4 4s are 160 இங்கே வந்து 13 வரும். 7 4s are 28 218 வரும். இங்கே 2 அங்கே 5 அப்போ 12.475 இதுதான் வந்து ஆன்சர். அப்போ மீன் நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் இயர் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு 12.475. மீன் நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் எ ஸ்டூடெண்ட் 12.475. Next, 9th question. The following table gives the literacy rate in percentage of 35 cities. Find the mean literacy rate. இங்கே வந்து லிட்ரஸி ரேட் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் சிட்டிஸ். இது வந்து லிட்ரஸி ரேட் பர்சன்டேஜில் எடுத்துக்கலாம், இது வந்து ஃப்ரீக்வன்சின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம டேட்டாஸ் எழுதியாச்சு. இப்போ எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து என்னது, அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை 2. 45 ப்ளஸ் 55 வந்து 90 100 100 டிவைடட் பை 2 வந்து 50. இப்போ இதில் உள்ள நம்ம மிட் இதே நம்ம எழுதிக்கலாம், ஏன்னா 55ம் 65ம் வந்து 110 120. அப்போ இங்கே வந்து 60 வருது. இங்கே வந்து 70, இங்கே வந்து
80, இது வந்து 90. ஸோ எக்ஸ் வந்து முடிச்சாச்சு. இப்போ நமக்கு வேல்யூஸ் ஹையாக இருக்குது, அதனால் நம்ம வந்து அடுத்த அசியூம் மீன் மெத்தடு வந்து போகலாம். அப்போ டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் அசியூம் மீன்னா மிட் வேல்யூவை நம்ம எடுக்கிறோம். இதை வந்து ஏன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 70. அப்போ எக்ஸ் மைனஸ் 70, எக்ஸ் எவ்வளோ 70. அப்போ 70 மைனஸ் 70 இங்கே வந்து 0. 80 இதுதான் எக்ஸ் வந்து இது தானே. 80 மைனஸ் 70 இங்கே 10, இங்கே வந்து 20. அப்படியே இங்கே ரிவர்ஸு 60 மைனஸ் 70 மைனஸ் கிரேட்டர் சிம்பிளை போட்டுட்டு 10 போட்டுறணும். இங்கே வந்து மைனஸ் 20. 70 மைனஸ் 70 இங்கே வந்து 50. 50 மைனஸ் 70 வந்து மைனஸ் பண்ணிடணும். 20 கிரேட்டர் சிம்பிளை போட்டுறணும். இப்போ இதுலேயும் நம்ம வந்து ஸ்டெப் டீவியேஷனுக்கு போயிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் வந்து இதாயிரும். ஸோ எக்ஸ் மைனஸ் இங்கே வந்து 45க்கும் 55க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஹெச் கிளாஸ் இன்டர்வல் வந்து 10. ஸோ இதனா எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை ஹெச் கிளாஸ் இன்டர்வல் தான் நம்ம போடணும். அப்போ ஹெச் எக்ஸ் மைனஸ் ஏங்கும்போது மைனஸ் 20 டிவைடட் பை கிளாஸ் இன்டர்வல் வந்து 10. அப்போ மைனஸ் 2 இங்கே வரும். எக்ஸ் மைனஸ் ஏ 10 டிவைடட் பை 10 மைனஸ் 1 இங்கே 0. 10 டிவைடட் பை 10 வந்து 1, இங்கே வந்து 2. ஏன்னா 20 டிவைடட் பை 10. அப்போ 10 வந்து கேன்சல் பண்ணோன்னா 2. இப்போ சமேஷன் எஃப் யூ ஈக்குவல் டு மைனஸ் 2வும் இங்கே வந்து மைனஸ் 2. சரி, இங்கே இன்னொன்று வரும்ல, இதையும் நம்ம ஃப்ரீக்வன்சியும் இதையும் இது பண்ணணும். ஸோ எஃப் யூ எஃப் எவ்வளோ 3 3 2 சார் 6 மைனஸ் 6 10 1 சார் மைனஸ் 10 இங்கே 0 8 1 சார் 8 3 2 சார் 6. ஸோ summation fu equal to plus 6 minus 6 cancel இங்க minus அப்ப minus 10 minus 8 minus 2 இங்க summation f 13 21 24 25 26 27 28 29 30 31 32 35. ஸோ இங்கே நம்ம வந்து என்ன இது யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் எஃப் யூ பை சமேஷன் எஃப் இன்ட்டு ஹெச். இங்கே அசியூம்டு மீன் வந்து 70. அது மாதிரி கிளாஸ் இன்டர்வல் ஹெச் வந்து 10, ஹெச் வந்து 10. அதாவது 65க்கும் 75க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, 10 டிஃபரன்ஸ் தான். ஸோ அதுதான் ஹெச். அசியூம்டு மீன் வந்து 70 ப்ளஸ் மைனஸ் 2 டிவைடட் பை 35 இன்ட்டு 10. இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபைவ் டேபிள். ஸோ 70 மைனஸ் 4 by 7. இப்போ 4ம் 7ஐயும் நம்ம வந்து 0.0 7 5 சார் 35 5 0 7 7 7 சார் 49 1. ஸோ 0.70 மைனஸ் 0.57. இப்போ இதையும் நம்ம மைனஸ் பண்ணணும். 70 மைனஸ் 0.57. அப்போ 0.57. இங்கே வந்து 6 3 4 9 6. அப்போ 69.43. அப்போ இங்கே வந்து மீன் நம்பர் ஆஃப் find the mean literacy rate. அப்போ literacy rate வந்து x bar equal to 69.43.
43. Find the mean literacy rate. Mean literacy rate equal to 69.43.